வகை தொடர்பாக இப்பொழுது பார்ப்போம். எழுத்துக்களின் வகைகளை தமிழ் நெடுங்கணக்கு என்ற அடிப்படையில் முதலிலே வகைப்படுத்துவது இலக்கண மரபு ஆகும். அவ்வகையில் முதல் எழுத்துக்களை அடிப்படையாக வைத்து இந்த பாகுபாடு பெரிதும் பார்க்கப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. இதில் முதலிலே இருக்கின்ற 2 வகை எழுத்துக்களும் முதல் எழுத்துக்களாகவும் அடுத்து வருகின்ற 2 வகையான எழுத்துக்களும் சார்பெழுத்துக்களாகவும் விளங்குகின்றன. முதலிலே நாம் இந்த முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன என்பதனை நோக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மொழிக்கு முதற்காரணமாக விளங்குவது ஒலி. எனவே இந்த ஒலி வடிவம் வரி வடிவம் என்ற 2 வகைகளையும் உள்ளடக்கி உயிரெழுத்தும்